எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி சேமியா கேசரி எப்படி பண்ணலாங்கிறது பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த சேமியா கேசரிக்கு தேவையான பொருள்கள், இதோட மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 200 கிராம் வறுத்த சேமியா எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேசரிக்கு வறுக்காத சேமியா இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சேமியானா நம்ம ஒரு நிமிஷம் வறுக்கணும். வறுக்காத சேமியானா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரை இந்த கலர் அச்சீவ் பண்ணுற வரை நல்லா வறுத்துக்கணும். 200 கிராம் சேமியாவுக்கு 200 கிராம் ஜீனி ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா 3/4 கப் 150 கிராம் ஜீனி எடுத்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். கேசரி கலர் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். 10-12 திராட்சை, 3 ஏலக்காய். இந்த ஏலக்காயை நம்ம பொடி பண்ணிவிட்டு கடைசியாக சேர்த்துக்க போகிறோம். 10-12 போல் முந்திரி. இந்த பொருள் எல்லாத்துக்கூடவும் நமக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும். அவ்வளோதான். நம்ம சேமியா கேசரி இவ்வளோ கம்மியான பொருளை வச்சு ரொம்ப உதிரியாக சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை ரெண்டையுமே ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சு போகிறோம். ஃபஸ்ட்டு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக இது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா திராட்சையும் சேர்த்துடலாம். திராட்சை நல்லா ஃப்ளஃபியாக வந்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், நமக்கு கரெக்டான கலர் அச்சீவ் பண்ணியாச்சு. பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. மீதி இருக்கக்கூடிய அதே நெய்யில் சேமியாவை சேர்த்துடலாம். இது வறுத்த சேமியாங்கிறதால நமக்கு இந்த கலர்லேயே இருக்குது. நீங்கள் பியூர் ஒயிட் கலரில் இருக்க சேமியா எடுத்துக்கிறீங்க வறுக்காதது அப்படின்னா ஒரு 4 நிமிஷம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் நான் இந்த சேமியாவை நெய்யில் வறுத்துருக்கேன். சேமியா வறுபட்டுருக்க டயத்தில் நம்ம கேசரி கலரில் 1 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காயை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சேமியா 1 நிமிஷம் நல்லா வறுபட்டாச்சு. இப்போ 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க இருக்கக்கூடிய சுடுதண்ணி சேர்க்குறேன். நீங்கள் இந்த வறுத்த சேமியாவை தனியாக தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் கூட கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா சேமியா நல்லா வெந்து வரணும். ஒரு 10 நிமிஷம் அதுக்கான டைம் கொடுத்து நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி ஒரு 70% வற்றி வந்திருக்கு. அவசரப்பட்டு ஜீனி சேர்த்துட்டிங்கன்னா சேமியா வேகாமல் போயிடும், நறுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சேமியா வெந்துருச்சு. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ ஜீனியை சேர்த்துடலாம். சுகர் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் இலக்கமாக பாயாசம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அந்த தண்ணியும் நமக்கு நல்லா வற்றணும். அது வர மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒன்று சேர்ந்து வர இதை நல்லா பிரட்டி கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த கேசரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு மொத்தமாகவே ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். ஸோ ஒரு நல்ல லன்ச் மெனு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ சேமியாவும் ஜீனியும் ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கேசரி கலரை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி இதை தவிர்த்துட்டு ப்ளைனாக கூட செய்யலாம். நமக்கு இது வறுத்த சேமியாங்கிறதால நார்மலாகவே இது கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும். அது கூட நல்லா ப்ளைனாக பார்க்கவே நல்லா யம்மியாக இருக்கும். பாருங்கள், ஃபுட் கலரும் நம்ம சேர்த்தாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா தண்ணியுமே வற்றிருச்சு. இந்த டைமில் வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பவுடர் 3யுமே சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் பிரட்டி கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடாதீங்க. இந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் இந்த சேமியாவை நல்லா பரப்பி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு நல்லா உதிரியாக அந்த கொஞ்சம் தண்ணி மீதி இருந்தால் கூட அதெல்லாம் வற்றி நல்லா பார்க்கவே நல்லா கிளாஸியாக சூப்பராக இருக்கும் சேமியா. அவ்வளோதான். பாருங்கள், நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். மொத்தமாகவே இந்த சேமியா கேசரிக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவே பாருங்கள் எவ்வளோ ஒரு கிளாஸியாக நல்லா சூப்பரான டெக்ஸ்சரில் ரெடி ஆகிருக்கு. உங்களுக்கு வேணும்னா இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் தேவைப்படாது, இந்த நெய்யே சரியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பரப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு. பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து எவ்வளோ உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக நம்மளோட சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு. எப்பயுமே ரவை வச்சு கேசரி பண்ணிகிட்ருக்கிறது ஜென்ரலாக எல்லாருமே செய்யக்கூடியது தான். இந்த மாதிரி சேமியா யூஸ் பண்ணி
டிஃப்ரெண்ட்டாக ஒரு டைம் சேமியா கேசரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி பாசிப்பருப்பு பாயாசம், ஜவ்வரிசி பாயாசம் இந்த மாதிரி ரெசிபீஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த சேமியா கேசரியை இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.